ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாய்பாபாஸ் மல்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது குக்கரில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாக் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ரஃப்பாக சாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் பட்டையும் 2 கிராம்பும் போட்டுக்கிறேன். அப்புறமா அந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம வதக்கிட்டு பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்து இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பும் 1/2 டீஸ்பூன் கசகசாவும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். 2 குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு நான் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சு நம்ம ஆயில் போட்டாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பட்டை, அதுக்கப்புறமா கிராம்பும் ஏலக்காவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகட்டும். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட ஒரு 3 ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் குக் ஆயிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போட்டோம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் போட்டிருக்கோம். தேங்காய் போட்டிருக்கிறதுனால அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஸ்பூனாக இருந்ததுனால ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டனை குழம்பு ஒரு கொதி வந்தோடனே அந்த மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லிட்டு போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 5 விசில் விடுங்க. இந்த மட்டன் கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சு. நீங்கள் யூஸ்வலாக மட்டன் குக் ஆகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 5 to 6 விசில் விட்டால் போதும். பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா அழகாக ரெடி ஆகிருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இதை விட உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ எனக்கு இந்த திக்னஸில் இருந்தால் போதும். அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பு நம்ம ரைஸோடு சாப்பிட்லாம், அப்புறம் இட்லியோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்டாலும். இப்போ லைட்டாக மேலே கொத்தமல்லி இலை போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் குழம்பு சர்வ் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. கலரை பார்க்கும்போதே மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், கிரேவி நல்ல திக்காக குழம்பு ரெடி ஆகிருக்கு. நான் இன்றைக்கி ரைஸுக்கு தான் போட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் திக்காகவே நான் செஞ்சுருக்கேன்.
நீங்கள் ஒருவேளை இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சாய்பாபாஸ் மல்டி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.